பிரபல நடிகர் அல்லு அர்ஜுனை ஹைதராபாத் போலீசார் இன்று திடீரென்று கைது செய்த நிலையில் அவரை 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இது ரசிகர்களுக்கு வந்த அடுத்த அதிர்ச்சி செய்தியாக இருக்கிறது. இதை பற்றி முழு விவரங்களை இங்கே பார்ப்போம். தெலுங்கு சினிமாவில் முன்னணி நடிகர்களில் ஒருவராக இருக்கும் அல்லு அர்ஜுனுக்கு மிகப்பெரிய ஹிட் கொடுத்த புஷ்பா திரைப்படம் தற்போது அடுத்தடுத்து பல சிக்கல்களை கொடுத்து வருகிறது. கடந்த 4ஆம் தேதி இந்த படத்தின் பிரீமியர் காட்சி ஹைதராபாத்தில் உள்ள சந்தியா திரையரங்கில் திரையிடப்பட்டது. இந்த படத்தை பார்க்க நடிகர் அல்லு அர்ஜுன் எந்த ஒரு முன் அறிவிப்பின்றி அந்த திரையரங்கத்திற்கு தனது மனைவி மற்றும் கதாநாயகி ராஷ்மிகாவுடன் சென்றார். அப்போது இவரை பார்க்க ரசிகர்கள் முண்டியெடுத்துக் கொண்டு வந்தபோது அந்த கூட்ட நெரிசலில் ரேவதி என்ற பெண் உயிரிழந்தார். இது தொடர்பாக தியேட்டர் உரிமையாளர் மேலாளர் மீது ஹைதராபாத் போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். மேலும் இது தொடர்பாக நடிகர் அல்லு அர்ஜுன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனிடையே நடிகர் அல்லு அர்ஜுன் தன் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்கை ரத்து செய்ய கோரி தெலுங்கானா உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்நிலையில் இன்று காலை அவரது இல்லத்தில் இருந்த அல்லு அர்ஜுனை போலீசார் கைது செய்தனர். இதற்கு எந்த ஒரு மறுப்பும் சொல்லாமல் போலீசாருக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்த அல்லு அர்ஜுனை மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். அங்கு அவருக்கு 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டார். இதன் மூலம் அல்லு அர்ஜுன் சிறையில் அடைக்கப்பட உள்ளார் என்ற செய்தி தற்போது காட்டு தீயாய் பரவி வருகிறது. மேலும் இந்த கைதி தொடர்பாக ஜாமீன் பெற அல்லு அர்ஜுனின் வழக்கறிஞர்கள் முயற்சித்தாலும் வார இறுதி நாட்களில் நீதிமன்றம் செயல்படாது என்பதால் அவர்களால் ஜாமீன் பெற முடியவில்லை. இதனால் அல்லு அர்ஜுனின் ரசிகர்கள் தற்போது கவலையில் ஆழ்ந்துள்ளனர்.